இதே நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது நாட்டில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது என்பதான ஒரு தகவலையும் நாங்கள் காணலாம். போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவின் தகவல்களின் அடிப்படையில் நாட்டில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. மேலும் போலீஸ் ஊடகப் பிரிவின் தகவலுக்கு அமைய 2024 ஆண்டு வீடுகளை உடைத்து திருடும் சம்பவங்கள் 9072 பதிவாகியுள்ளதோடு அவற்றில் 4365 சம்பவங்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று 2393 கொள்ளை சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாக தமிழன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தியில் இவ்வாறு தரப்படுகிறது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் வெளியாகி இருக்கிற தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது 1607 சம்பவங்கள் இதுவரை தீர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக 50,000 ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொத்துக்களை திருடியமை தொடர்பில் 5791 சம்பவங்கள் இவ்வாறு பதிவாகி இருக்கின்றன. நடப்பாண்டின் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் வீடுகளை உடைத்து திருடியமை தொடர்பில் 4058 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு அவற்றில் 1536 சம்பவங்களை தீர்த்து வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக 1021 கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 541 சம்பவங்களை போலீசார் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அதேபோன்று 50,000 ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொத்துக்களை திருடியமை தொடர்பில் 2755 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு 1370 சம்பவங்களை தீர்த்து வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அநேகமான பிரதேசங்கள் இந்த திருட்டுச் சம்பவங்கள் வெளிப்பிரதேசங்களிலிருந்து வரும் நபர்களால் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன.